ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானை கிச்சன். சூப்பரான டேஸ்டான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் தண்ணி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கருவேப்பிலை, 5 பட்டை, 6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை முடி தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியோட தேங்காவை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 75 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து சின்ன வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கி வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். குக்கரில் மட்டனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்து மட்டனை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி போட்டு விட்டுருங்க. 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் வந்த பிறகு குக்கர் மூடியை திறந்துட்டு நான் வேற ஒரு பாத்திரத்தில் குழம்பு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் செஞ்சது போல் நீங்களும் மட்டன் தண்ணி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.